வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தோட மூச்சு குழாயான அமேசான் காடு பற்றி நாம் முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் அதில் மட்டுமே வாழக்கூடிய 8 விலங்குகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோ மூலமாக முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வலிமையான அமேசான் நதியும் அதை சுற்றி இருக்கிற மழை காடுகளும் மில்லியன் கணக்கான பல விலங்குகளோட தாயகமா இந்த அமேசான் காடு இருக்கு. தினமும் புதிய புதிய விலங்குகள் இங்க வாழுறத தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுல நாம முதல்ல பார்க்க போறது அமேசான் டால்பின். அமேசான் நதிக்குள்ளேயே வாழும் விலங்குகள்ல இந்த இளஞ்சிவப்பு நன்னீர் டால்பின் நம்ம மக்கள் கூட்டத்துக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு. ஆனால் அணைகள், நீர் மற்றும் சுரங்கத்திலிருந்து உணவு மாசுபடுறதால ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக டால்பின் உலக வனவிலங்கு நிதியத்தால் பாதிக்கப்படக்கூடியதுன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மீன்களை உணவாக சாப்பிட்டு மீன்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதா நம்பும் சில மீனவர்கள் அதை காயப்படுத்துகிறாங்க, இல்லை கொல்லவும் செய்கிறாங்க. இந்த டால்பின்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. இளஞ்சிவப்பு டால்பின்கள் மற்றும் அமேசானோட பிற தனித்துவமான விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் கொலம்பியா எல்லைக்கு அருகாமையில் யாகுவாஸ்ங்கிற புதிய தேசிய பூங்காவை 2018 பெரு உருவாக்கி பாதுகாத்துட்டு வராங்க. அமேசான் காடுகளை பற்றி யாரும் சொல்லாத 20 மர்மங்கள்ல பிங்க் டால்பினும் ஒன்று. ரெண்டாவதா நாம பார்க்க போறது கெயின்ட் ஓட்டர். பெரும் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்க ஓட்டர் அமேசானோட தொலைதூர பகுதிகளில் மட்டுமே காணப்படும். அங்கே 2000 முதல் 5000 எண்ணிக்கையில் மட்டுமே இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்விட இழப்பு, தொடர்ந்து அதை அச்சுறுத்துதல், பெரும்பாலான மனிதர்கள் அதோட ஆடம்பரமான ரோமங்களை விரும்பும் வேட்டைக்காரர்களால் அழிக்கப்படுது. மிருக காட்சி சாலையில நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய ஜெர்மி கோட்பன் என்பவர் இந்த பாலூட்டிகளை மிகவும் விரும்பும் உயிரினங்கள்ல ஒன்று மற்றும் சத்தமே இல்லாதவையா இருக்குன்னு கூறியிருக்கிறாரு. ரோட் தீவு உயிரியல் பூங்கால இந்த பாலூட்டிகளை நாம காணலாம் மற்றும் அதோட சத்தத்தையும் கேட்கலாம். பெருவோட ஹீத் ரிவர் காடுகளிலையும் இந்த ராட்சத நீர்நாயை நாம பார்க்கலாம். மூணாவதா நாம பார்க்க போறது பால் குக்காரி. பார்க்க மனிதர்கள் சொட்டத்தலை போலவே இருக்கிற தனித்துவமான அமேசான் பாலூட்டிகளான இது நதி படுகை முழுவதும் மற்றும் மழைக்காடு மரங்களிலும் வாழ்ந்துட்டு வருது. அதோட பிரகாசமான சிவப்பு முகம் பற்களோட பார்க்கும்போது கொஞ்சம் பிசாசு மாதிரியும் தெரியும். அதோட தாடைகள் பிரேசிலிய மரக்கொட்டைய திறக்க ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இந்த சிறிய வாளுடைய விலங்கினங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டுமே உணவா சாப்பிடுது. ஆனால் சில நேரங்களில் அதை உணவுக்காக வேட்டையாடும் மனிதர்களால் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுது. அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா மனிதர்களால் ஏற்படும் காட்டழிப்பு தான். பால் குக்காரி போன்ற விலங்குகளோட அழிவு அமேசான் காடு காணாம போனா மட்டுமே ஏற்படக்கூடிய ஒன்று. நாலாவதா நாம பார்க்க போறது சாம்பல் கம்பளி குரங்கு. பார்க்க சாம்பல் நிறத்துல இருக்க இந்த சாம்பல் கம்பளி குரங்குங்க அமேசானோட மூடுபனி காடுகள்ல முதன்மையான பெரு மற்றும் பிரேசில்ல வாழ்ந்துட்டு வருது. சுமார் 18 முதல் 23 அங்குல நீளமுள்ள அதோட நீண்ட தடிமனான வால் மற்றும் குடம் மாதிரி இருக்கிற வயிறு வச்சிருக்கு. உண்மையிலே பிரேசில்ல அதோட நேம் மக்காக்கோ பாரிகோடா, அதாவது பெரிய வயிறு கொண்ட குரங்குன்னு அழைக்கப்படுது. அது அழிவின் விளிம்புல இருக்கிற விலங்கா அறியப்பட்டிருக்கு. கடந்த அரை நூற்றாண்டுல பெரும்பாலான சுரங்க மற்றும் விவசாயத்திற்காக காடுகளை வெட்டுவதன் காரணமா மொத்த தொகையில 50% இழந்து விட்டதா நியூ இங்கிலாந்து பிரமிட் கன்சர்வேஷன் தெரிவிச்சிருக்கு. சட்டவிரோத செல்லப்பிராணி வர்த்தகத்திற்காக இதோட குட்டிகளும் கடத்தப்படுது மற்றும் அதோட தாய்களையும் இந்த செயல்களால கொல்லப்படுது. உங்க வாழ்நாள்ல இருந்து மறைஞ்சு போகக்கூடிய ஆபத்தின் விளிம்புல இருக்கும் விலங்குகள்ல ஒன்னா இதுவும் இருக்க வாய்ப்பு அதிகம். அஞ்சாவதா நாம பார்க்க போறது தங்க சிங்க டாமரின். பார்க்க சிங்க மாதிரி இருக்கும் இந்த தங்க சிங்க டாமரின் தங்க மாமோசெட்டுன்னு அழைக்கப்படுது. இது முக்கியமா பிரேசிலோட மழைக்காடுகளில் காணப்படுது. மழைக்காடுகள் விவசாயம் மற்றும் தொழில்துறை நிலங்களா மாற்றப்படுவதால விலங்குகளுக்கு கடுமையான ஆபத்து உள்ளதுன்னு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் கூறியிருக்கிறாங்க. இந்த குட்டிஸ் டாமரின் சுமார் 8 அங்குல நீளம் கொண்டது மற்றும் ஆப்பிரிக்கா சிங்கங்களை போல பிடரி முடியையும் கொண்டிருக்கு. ஆண் டாமரின்கள் தங்களோட சந்ததிகளை வளர்க்க பெரிதும் உதவுது. ஏன்னா பெரும்பாலான டாமரின் குடும்பங்களில் நிறைய இரட்டையர்கள் இருக்காங்க. ஆறாவதா நம்ம பார்க்க போகிறது பிக்மி மார்மோசெட்.
பார்க்க அந்த மாதிரி தெரிகிற பிக்மி சில நேரத்தில் பாக்கெட் குரங்குகள்னும் அழைக்கப்படுது. அதோட முடி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். 5 அவுன்ஸ் மட்டுமே எடையுள்ள பிக்மி நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு பொருந்தும் அளவில் இருக்கும். அது தங்களுக்கு பிடிச்ச உணவான மரப்பசை மற்றும் தாவர உயிர் சார காணக்கூடிய இடமான மரங்களில உயரமான பகுதிகளிலேயே வாழ விரும்புது. தேவைப்பட்டா பழங்களையும் பூச்சிகளையும் உணவா சாப்பிடும். அது பட்டினி கிடக்கிறதாலையும் மரத்துல விழுறதாலையும் அதிக குழந்தை இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கு. 25% குழந்தைகள் மட்டுமே முதிர்ச்சி வயதை அடையுது. சாம்பல் கம்பளி குரங்க போல பிக்மி மர்மோசெட்டும் கடத்தப்பட்டு சட்டவிரோதமா செல்ல பிராணிகளா விற்கப்படுது. காட்டழிப்பும் அதுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அது எல்லா குரங்குகளையும் விட ரொம்ப சிறியது மற்றும் உலகத்துல இருக்க 10 அழகான சிறிய விலங்குகள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போறது சான் மார்டின் டிட்டி குரங்கு. பார்க்கவே குட்டி குழந்தை மாதிரி இருக்க இந்த டிட்டி குரங்கு ஆபத்துக்குள்ளாகி இருக்கு. IUCN அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களின் சிவப்பு பட்டியலின் படி இது காடுகள்ல அழிந்து போறதுக்கு ஒரு படி தூரத்துல இருக்கு. சாலைகள், பண்ணைகள் மற்றும் வீடுகள் கட்ட மனிதர்கள் இந்த உயிரினங்களோட பிரதேசத்தை கையகப்படுத்துறாங்க. இந்த குரங்கு பிளாக் மார்க்கெட்ல இறைச்சிக்காக விற்கப்படுது. இது வடமத்திய பெருல மட்டுமே வாழ்ந்துட்டு வருது. அமேசான் ட்ரஸ்ட் இதை பெருவின் மிகவும் பாதிக்கப்பட்ட விலங்குகளா பட்டியலிட்டு மற்றும் அதை பாதுகாக்க ஒரு பகுதியை உருவாக்க நிதி திரட்டப்பட்ட வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியா நாம பார்க்க போறது வெளிர் தலை சாக்கி குரங்கு. பார்க்கவே தனித்துவமா இருக்க இந்த குரங்கை பார்த்தோம்னா வாழ்நாள்ல மறக்கவே மாட்டோம். ஆண் குரங்குக்கு குறுகிய முடி கொண்ட வெள்ளை முகமும் நீண்ட முடி கொண்ட கருப்பு உடம்பையும் கொண்டிருக்கு. அதே சமயம் பெண் குரங்கு சாம்பல் நிறமாகவும் முகத்துல ஒரு கோடு இருக்கும். அது அமேசான் மழைக்காடுகளோட மரங்கள்ல வாழ்ந்துட்டு வருது. இந்த குரங்குங்க சிறப்பாக குதிக்கிறது மட்டுமில்லாம வேட்டையாடுறவங்க கிட்ட இருந்து தப்பிக்க 30 அடிக்கு மேல தாவும் இந்த குரங்குங்க. பிரேசிலோட அமேசானியா ரியோ நயாகரா பகுதியில் காணப்படும் பழுப்பு நிற சாயலுடைய தாடி சாக்கு குரங்கு உட்பட பல குரங்கு இனங்களை அதோட அருகில வசிச்சுட்டு வருது. இந்த 8 விலங்குகளுமே ஒரே இடத்துல இந்த அமேசான் காட்டுல மட்டுமே காணலாம். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்டு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வைல்டு வண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.